ஆடியன்ஸ் ஆஃப் வாயர்ஸ்னு நிறையா சொல்லியிருக்கு. ஐ திங்க் ஹிச்காக் செட் தட் ரைட், பிகாஸ் அவங்களுக்கு வந்து தே வாண்ட் டு நோ எவ்ரி திங். ஸ்டோரி லைக் பீப்புள் ஹூ வாண்ட் டு டெல் ஸ்டோரிஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்டோரிஸ் வில் பர்டிகுலர்லி டூ தட் ரைட். நீங்கள் அதை கொடுக்குறதே இல்லை. அது நீங்கள் எழுதும்போதே அப்படி தான் பிக் லாங் சீன்ஸாக எழுதினீங்க. ஆமாம் சார். ஓகே. அண்ட் திஸ் இஸ் சித்தாவில் கூட எனக்கு இந்த ஃபீல் வரல. இல்லை சார், சித்தா வந்து ப்ராப்பராக அந்த ஆக்டுக்குள்ளே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆக்ட், செகண்ட் ஆக்ட், தேர்ட் ஆக்ட் அண்ட் அந்த 15 பீட் ஷீட்குள்ளேயுமே ப்ராப்பராக இருக்கும். இந்த படம் அந்த எந்த கிராமர்லையுமே இருக்கக்கூடாதுன்றதை முன்னாடியே முடிப்பேன். இப்போ யாருன்னு ஏன் மொதல் சீன்லேயே சொல்லணும், 4வது சீனில் தெரிஞ்சுட்டு போட்டுமே. நீ ஆர் இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக, இவங்க 2 பேர் யாருங்கிறது ஒரு 4 சீன் தள்ளி சித்தாலே தெரிஞ்சிருக்கு நிறைய விஷயங்கள்ல. இதில் நான் இன்னும் உள்ளே போய் இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் யார் என்னங்கிறதே இன்னொரு 10 சீன் 15 சீன் தள்ளி பின்னாடி தெரியட்டும். என் கதை எழுதும்போது என்ன ஐடியானா சார், யார் பர்செப்ஷன்லேருந்து பார்க்குறீங்களோ அவன் தான் ஹீரோ. எஸ்.ஜே. சூர்யா சைட்லேருந்து சொல்லியிருந்தேன்னா எஸ்பி தான் இந்த படத்தோட ப்ரொட்டாகனிஸ்டாக இருந்தப்ப பாஸ்ட்டில் இருக்கிற கிரட்ஜை இங்கே எடுத்துகிட்டு வராங்க. வேற ஸ்காலி அதெல்லாம் விட்டுட்டு கில்ட்டோட வாழ்ந்துட்டு இருக்கான்.